ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஞ்செல்லாம் கொடுத்தா நாங்கள் குடிக்கிறதுன்னு. நீங்கள் இந்த சாப்பாடை சாப்பிட்றதும் இப்போ சிங்களாக்கள் வந்து இந்த பள்ளியில் இது பன்சலையில் ஆக்குற பால் சோறுலாம் நீங்கள் சாப்பிட்றது இல்லை தானே, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சூப்பர் சூப்பர், ரொம்ப அருமையாக இது மாதிரி வெளிப்படையாகவே கேளுங்க. எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த கேள்வி. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டால், எங்களுடைய மதத்தை பொறுத்தளவுக்கு திருமணம் முறை அந்த சடங்குகளில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் திருமணம் தான் இருக்குது. ஆனால் இங்கே 4 திருமணம் மட்டும் அந்த அனுமதி இருக்குது. அதுக்கான காரணமும் என்னன்னு சொன்னால் கொஞ்சம். சூப்பர், அற்புதமான கேள்வி. நாங்கள் எங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் சகோதரவங்க கேட்ட 2வது கேள்வி எல்லா இடத்திலும் வரும். ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் கருவறை இல்லை, பெண்களுக்கு கருவறை இருக்குது. எனவே கருவறை இருக்கக்கூடிய இனமாக பெண்கள் இருக்கிறதுனால அவ 4 பேரோட கல்யாணம் கட்டி நான் வாழ்றேன்னு வாழ்ந்தா கிடைக்கிற பிள்ளைக்கு யார் தகப்பனப்ப, அந்த கேள்வி அங்கதான் வரும். இவன் 4 திருமணம் முடிச்சுட்டான்னா கிடைக்கிற பிள்ளைக்கு யார் தகப்பன்னா 4 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு இவன் ஒரு ஆள் தான் தகப்பன். என்னடா இஸ்லாமிய ஆண்கள் தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது, அது கராமண்டு சொல்றாங்க தானே, அதுக்குரிய காரணம் என்ன? அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் நம் அனைவர் மீதும் உண்டாகட்டுமாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு இன்றைய தினம் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு மத்தியிலே நடைபெறக்கூடிய இந்த நோன்பு திறக்கிற இஃப்தாருடைய நிகழ்விலே பங்கேற்பதில் ரொம்ப மகிழ்ச்சி அடையக்கூடிய தருணமாக இருக்கிறது. இப்படியான அருமையான சந்தர்ப்பத்திலே புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய வழிகாட்டுதல்களையும் இஸ்லாம் கற்றுத்தரக்கூடிய சில விழுமியங்களையும் உங்களுக்கு மத்தியிலே பேசலாம் என்று நினைக்கிறோம். குறிப்பாக நாம் வாழக்கூடிய இலங்கை தாய் திருநாட்டை பொறுத்தவரையில் இந்த நாட்டிலே பல சமூகங்களையும் சேர்ந்த பல இனங்களையும் சேர்ந்த பல்லின மக்கள் வாழக்கூடிய ஒரு அழகான அருமையான நாடாக நம்முடைய நாடு திகழ்கிறது. இப்படியான ஒரு நாட்டிலே வாழக்கூடிய நாம் ஒருவரோடு ஒருவர் அந்நியுன்னியமாக அன்பாக பண்பாக பாசமாக பழக வேண்டிய கட்டாயம் நமக்கு மத்தியிலே இருக்கிறது. அப்படியான சூழல் உருவாகிற போது இனங்களுக்கு மத்தியிலான தொடர்புகள் அதிகரிக்கும், பிளவுகள் குறையும், அன்பு பெருகும், ஒற்றுமை பெருகும் என்கிற காரணத்தினால் நாடு பூராகவும் பல சந்தர்ப்பங்களிலும் இதுபோன்ற இஃப்தாருடைய நிகழ்வுகளிலும் இஸ்லாமிய மார்க்கம் தொடர்பான செய்திகளை எங்களுடைய தொப்புள் கொடி உறவுகளாக இருக்கக்கூடிய பிற மத நண்பர்களுக்கு மத்தியிலேயும் கொண்டு போய் சேர்க்கிற ஒரு பணியை நாங்கள் செய்து வருகிறோம். இதை செய்வதற்கான அடிப்படை காரணமே என்னன்னா, நமக்கு மத்தியிலே ஒருவர் இன்னொருவருடைய மதத்தை பற்றிய கருத்துக்களை, அவரவர் பின்பற்றுகிற கொள்கைகளை பற்றிய சித்தாந்தங்களை பற்றிய தகவல்களை புரிந்து கொள்ளுகிற போது தெரிந்து கொள்ளுகிற போது நமக்கு மத்தியிலே இருக்கக்கூடிய விரிசல்கள் குறைந்து ஒற்றுமை பெருகும், அன்பு பெருக்கெடுத்து ஓடும் என்கிற காரணத்திற்காகத்தான் இந்த காரியத்தை நாங்கள் முன்னின்று செய்து வருகிறோம். அந்த அடிப்படையில் தான் இன்றைய நாளில் இந்த பல்கலைக்கழக வளாகத்திலும் உங்களுக்கு மத்தியிலே இந்த நிகழ்ச்சி நடத்தப்படுகிறது. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடு என்பது ரொம்ப எளிமையான ஒரு கோட்பாடாக இருக்கிறது. ஏன்னா இஸ்லாத்தை பற்றி பல பேரும் பேசுவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள், கேட்டிருப்பீர்கள், அறிந்திருப்பீர்கள். இஸ்லாம் என்றால் இதுதான் என்கிற ஒரு எண்ணப்பாடு நமக்கு மத்தியிலே இருக்கும். அந்த எண்ணப்பாடும் நாங்கள் சொல்வதும் சரிதானா என்பதை புரிந்து கொள்ளுகிற ஒரு வாய்ப்பாகவும் உங்களுக்கு இந்த வாய்ப்பு அமைந்துவிடும். இஸ்லாத்தை பற்றி எங்களுக்கு இறைவன் இஸ்லாத்தை கற்றுத்தருவதற்காக இறுதி இறை தூதராக முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகுக்கு அனுப்பினான். அந்த முஹம்மது நபி அவர்கள் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகளை எங்களுக்கு கற்றுத்தந்தது மட்டுமல்லாமல் அதன் அடிப்படையில் எப்படி வாழ வேண்டும் என்கிற செய்திகளையும் எங்களுக்கு வாழ்வியல் நடைமுறையாகவே செய்து காட்டி இருக்கிறார்கள்.
ஏன்னா ஒரு சித்தாந்தத்தை சொல்வது லேசு, இப்படித்தான் வாழ வேண்டும், இப்படித்தான் பேச வேண்டும், இப்படித்தான் பழக வேண்டும் என்று சொல்வது லேசாக இருக்கும். ஏன்னா தத்துவங்களை சொல்வது ரொம்ப ரொம்ப ஈஸிங்கிறதுனால அனைவருமே தத்துவம் பேசக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆனால் அந்த தத்துவங்கள் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும். தத்துவங்கள் செயல்பாட்டுக்கு சாதகமானதா, செயல்படுத்த முடியுமானதா என்பதை நம்ம எப்போ புரியலாம்னு சொன்னால் செயல்படுத்தி காட்டுகிற போது தான் புரிய முடியும். அந்த அடிப்படையில் தான் இறைவன் எங்களுடைய நம்பிக்கை பிரகாரம் நபியாக தூதராக ஒருவரை அனுப்புகிற போது மனிதராகவே ஒருவரை அனுப்புகிறான். அந்த மனிதர் மக்களுக்கு மத்தியிலே வந்து இறைவன் கொடுக்கக்கூடிய கொள்கை கோட்பாடுகளை எடுத்து சொன்னது மட்டுமல்லாமல் நடைமுறையிலையும் அவரே வாழ்ந்து காட்டுகிறார். அப்படி வாழ்ந்து காட்டுகிற போதுதான் ஆமா நமக்கும் வாழ முடியும். அவர் மனுஷனாக தானே இருக்கிறாரு, அவர் மனிதர் அல்லாத வேறு ஒரு படைப்பாக இருந்தால் அவரால் முடியும், நம்மளால முடியாதுன்றலாம். அவர் மனிதராக இருக்கிறாரு, நம்மளும் மனுஷனாக இருக்கிறோம்ங்கிறதுனால அவர் செய்கிறார் என்றால் நம்மாலும் செய்ய முடியும் என்பதை உணர்த்த வேண்டும் என்பதற்காக இஸ்லாம் இந்த நடைமுறையை கடைபிடிக்கிறது. அந்த அடிப்படையில் தான் முகமது நபி அவர்கள் இந்த உலகுக்கு தூதராக அனுப்பப்பட்டார்கள். தூதராக அனுப்பப்பட்ட முகமது நபி அவர்கள் இந்த உலகுக்கு தந்த இஸ்லாம் பற்றிய ஒரே ஒரு கொள்கை தான் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை தவிர வேறு கடவுள் இல்லை, வேறு இறைவன் இல்லை. முகமது நபி அவர்கள் இறைவனுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார்கள். இவ்வளவுதான் இஸ்லாம்ங்கிறது. இஸ்லாத்தினுடைய கொள்கையாக அடிப்படை தத்துவமாக சொல்லப்படுவதே அல்லாஹுவை வணங்க வேண்டும், அவனல்லாத யாரையும் வணங்கக்கூடாது, முகமது நபி அவர்களை பின்பற்ற வேண்டும். இந்த தத்துவத்தை ஏற்றுக்கொள்ளுகிறவர்கள் இஸ்லாமியர்கள் என்று அறியப்படுகிறார்கள், ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இஸ்லாமியர்கள் அல்லாதவர்கள் என்று அறியப்படுகிறார்கள். எனவே ஒரு கொள்கையை யாரும் ஏற்றுக்கொள்ளவும் முடியும், அந்த கொள்கையை யாரும் புறக்கணிக்கவும் முடியும். அது அவரவருடைய உரிமை சார்ந்தது. நம்பிக்கை சார்ந்த விவகாரங்களில் மரணத்திற்கு பிறகுண்டான வாழ்க்கையில் இந்த கொள்கையை ஏற்றுக்கொண்டவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும் என்றும் இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்களுக்கு நரகம் கிடைக்கும் என்றும் இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிற காரணத்தினால நாங்கள் இஸ்லாத்தை வாழ்வியல் நெறியாக ஏற்றுக்கொண்டிருக்கிறோம். இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளை வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்த வேண்டும் என்கிற ஆர்வம் ஆசையில் எங்களுடைய பணிகளை நாங்கள் அத்தனை பேரும் இஸ்லாமியர்களாக செய்து வருகிறோம். இப்படியான சூழல்ல பிற மத சகோதரர்களுக்கு மத்தியில் வாழக்கூடிய ஒரு சமூகமாகத்தான் இஸ்லாமிய சமூகமும் இருக்கிறது. இப்படி வாழுகிற போது இஸ்லாத்தை பற்றிய நிறைய சந்தேகங்கள், டவுட்டுகள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்கிறது. ஏன்னா ஒரு சமூகத்தை தாண்டி இன்னொரு சமூகம் சற்று வித்தியாசப்பட்ட சமூகமாக இருக்கும். ஆடை முறை வித்தியாசப்படும், அவருடைய கலாச்சாரம் வித்தியாசப்படும், அவருடைய நடவடிக்கைகள் வித்தியாசப்படும், வணக்க வழிபாடுகள் வித்தியாசப்படும், எல்லாமே வித்தியாசப்படும். அப்படி வித்தியாசப்படுகிற போது ஏன் இவர்கள் வித்தியாசப்படுகிறார்கள்? இஸ்லாமியர்களுடைய ஆடை முறை ஏன் இப்படி இருக்கிறது? இஸ்லாமியர்களுடைய உணவு முறை ஏன் இப்படி இருக்கிறது? இஸ்லாமியர்களுடைய கடவுள் சித்தாந்தம் ஏன் இப்படி இருக்கிறது? இஸ்லாமியர்கள் மொத்தத்தில் ஏன் இப்படி எல்லாம் இருக்கிறார்கள் என்கிற சந்தேகங்கள் உங்களுக்கு ஏற்படுவதற்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கிற காரணத்தினால எங்களால் முடிந்த வரைக்கும் பல ஊர்களுக்கும் சென்று உங்களுக்கு இஸ்லாத்தை பற்றிய என்ன சந்தேகம் இருக்கிறதோ அதை கேளுங்கள், அதற்கு நாங்கள் பதிலளிக்க தயாராக இருக்கிறோம். அந்த கேள்விகளுக்கு எங்கள் தரப்பிலிருந்து என்ன பதில் கிடைக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுகிற போது இஸ்லாத்தை புரிந்து கொள்வதற்கான வாய்ப்பாக அது அமைந்துவிடும் என்பதற்காக இந்த மாதிரியான நிகழ்ச்சிகள் நடத்தப்படுகிறது. எனவே இன்றைய இந்த நிகழ்ச்சியில் பிற மத நண்பர்கள், அன்பர்கள், மாணவர்களுக்கு இஸ்லாத்தை பற்றி கேள்வி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பாக இந்த நிகழ்ச்சி அமைய பெற்றிருக்கிறது. எனவே இஸ்லாத்தை பற்றிய சந்தேகங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ உங்களுக்கு இருக்கக்கூடிய சந்தேகங்களை ஓப்பன் ஹார்ட்டடாக தாராளமாக எங்களிடத்தில் கேள்வியாக முன்வைக்க முடியும். கேள்வி அல்லாமல் ஒரு சமூகத்தின் மீது குற்றச்சாட்டாக இருந்தாலும் இந்த சந்தர்ப்பத்தில் பகிரங்கமாக நீங்கள் அதை குற்றச்சாட்டாகவும் முன்வைக்க முடியும். என்னவெல்லாம் இஸ்லாத்தை பற்றியும் இஸ்லாமியர்களை பற்றியும் கேட்க நினைக்கிறீர்களோ அவற்றை கேட்பதற்கான சந்தர்ப்பமாக மாணவர்களுக்கு இந்த சந்தர்ப்பம் ஏற்படுத்தி தரப்படுகிறது. எனவே நான் ஏற்கனவே சொன்னதைப் போல எங்களுடைய வாழ்வியல் முறைகள், எங்களுடைய ஆடை முறை, எங்களுடைய வணக்க வழிபாட்டு முறை, எங்களுடைய பெண்களை பற்றிய வாழ்வியல் முறை எதுவாக இருந்தாலும், குர்ஆனை பற்றியதாக இருந்தாலும், முகமது நபியை பற்றியதாக இருந்தாலும் தாராளமாக நீங்கள் கேள்விகளை முன்வைக்க முடியும். அதற்கான வாய்ப்பாக,
දෙමළ බසෙන් රිප්ලයි කරාට ප්‍රශ්නයක් නැද්ද? ප්‍රශ්නයක් නෑ දෙමළ කට්ටියක් තියෙනවා. ඔයාලට තේරෙනවනේ? ඔව් ගොඩක් ලෝකයේම ගත්තම ගොඩක් යුදගිනි ඇවිල්ලා තියෙනවා. ගොඩක්ම මුස්ලිම් පිරිස වැඩි රටවල්. ඒකට හේතුවක් මොකක් හරි ආගමික සම්බන්ධව තියෙනවද? මොකක් හරි හේතුවක් දැනගන්න පුළුවන්. சூப்பர். ඔයාගේ නම? මං කසුන්. அவர் என்ன கேட்கிறாருன்னா, நிறைய யுத்தங்கள் சண்டைகள் உலகம் முழுவதும் பரவிக்கொண்டே இருக்கிறது. இந்த சண்டைகள் யுத்தங்கள் எல்லாமே பெரும்பாலும் இஸ்லாமிய நாடுகளை சுற்றியுள்ளதாகவே இருக்கிறது. இப்படி இஸ்லாமிய நாடுகளுக்கு மத்தியிலே இந்த சண்டைகள் யுத்தங்கள் ஏற்படுவதற்கு இஸ்லாமிய மார்க்கத்தின் அடிப்படையில் ஏதாவது காரணங்கள் இருக்கிறதா என்பதுதான் அவர் கேட்கக்கூடிய கேள்வியாக இருக்கிறது. ரொம்ப அருமையான கேள்வி. முதலாவது விவகாரம் என்னன்னா, நடக்கக்கூடிய எந்த யுத்தங்களுக்கும் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய செயல்பாடுகளுக்கும் வழிகாட்டல்களுக்கும் எவ்விதமான தொடர்புகளும் கிடையாது. யுத்தங்கள் நடக்கிறது பெரும்பாலும் இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய பகுதிகளில் நடக்கிறது, இஸ்லாமியர்கள் வாழாத பகுதிகளிலும் நடக்கிறது. ஆனால் மெஜாரிட்டி முஸ்லிம் நாடுகளை சுற்றி நடைபெறுகிற காரணத்தினால தான் இந்த கேள்வி எழுப்பப்படுகிறது. இதற்கு இஸ்லாத்தோடு ஏதாவது தொடர்பு இருக்கிறதா என்றால் இஸ்லாத்தோடு எந்த தொடர்பும் இல்லை. மாறாக என்ன தொடர்பு இருக்குதுன்னு கேட்டா, பெரும்பாலும் இந்த யுத்தங்கள் நடைபெறுகிற இடங்களை எல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா மத்திய கிழக்கு நாடுகளாக இருக்கும். மத்திய கிழக்கு அல்லாத ஆப்பிரிக்க நாடுகளிலையும் இந்த யுத்தங்கள் அதிகமாக நடப்பதை நீங்க பார்க்க முடியும். அதை தாண்டி யூரோப்ல நடக்கக்கூடிய யுத்தங்களாக யூரோப்புக்கு நெருக்கமாக இப்ப உக்ரைன் ரஷ்யா வாரம் மட்டும் பார்க்க முடியும். கிட்டத்தட்ட 2.5-3 ஆண்டுகளாக உக்ரைன் ரஷ்யா வார் நடந்து கொண்டிருக்கிறது. இப்ப நடக்கக்கூடிய ஈரான் அமெரிக்க இஸ்ரேலிய வார் இப்ப நடந்து கொண்டிருக்கிறது. இதற்கு 1 ஆண்டுகளுக்கு முன்பதாக காசா மீதான இஸ்ரேலுடைய தாக்குதல்கள் தொடர்ந்து கொண்டிருந்தது. இப்படி இந்த யுத்தங்கள் அண்மை காலமாக நடந்தது. அதுக்கு முன்னாடி ஈராக் வார் நடந்தது. அதே போன்று ஆப்கானிஸ்தானில் அமெரிக்கா தாக்குதல்களை நடத்தியது, ஆக்கிரமிப்பு யுத்தத்தை செய்தது. இப்படி எல்லாமே அரபு நாடுகளை சுற்றி நடைபெறுகிறது. அதை தாண்டி நீங்க ஆப்பிரிக்காவுக்குள்ள போனீங்கன்னா ஆப்பிரிக்காவுக்குள்ள இருக்கக்கூடிய சோமாலியாவுக்கும் சோமாலி லேண்டுக்கும் இடையில ஒரு சண்டை நடைபெறுகிறது. அதே போன்று மற்ற ஆப்பிரிக்க நாடுகள் அங்கங்க பிரச்சனைகள் நடப்பதை நீங்க பார்க்க முடியும். இந்த சண்டைகளுக்கு அடிப்படை காரணம் என்னன்னா ஆக்கிரமிப்பு யுத்தங்கள். இதற்கும் இஸ்லாத்துக்கும் சம்பந்தம் கிடையாது. இது எல்லாமே ஆக்கிரமிப்பு யுத்தங்கள். எதற்காக இந்த ஆக்கிரமிப்பு யுத்தங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னா, இப்ப ஈரான்ல நடக்கக்கூடிய வார் இருக்குதா இல்லையா, அதையே நீங்க உதாரணமா எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஈரான் மேல அமெரிக்கா ஆக்கிரமிப்பு யுத்தத்தை செய்வதற்கு சொல்லக்கூடிய சிங்கிள் ரீசன் காரணம் என்னன்னு கேட்டா, ஈரான் நியூக்ளியர் வெப்பன் பண்றாங்க, ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்கிறது, அவர்கள் யுரேனியத்தை செறிவூட்டி கொண்டே இருக்கிறார்கள், அடுத்ததாக அணு ஆயுதத்தை தயாரித்து விடுவார்கள், எனவே அணு ஆயுதம் தயாரிக்க கூடாது, அதனால நாங்க அட்டாக் பண்றோம் அப்படிங்கிறாங்க. அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது என்பதற்காகத்தான் யுத்தம் என்றால், ஆல்ரெடி தயாரித்த நாடுகளுக்கு என்ன பண்றது? ஈரான் அணு ஆயுதத்தை தயாரிக்க கூடாது என்று சட்டாம்பித்தனம் பண்றது யாருன்னு கேட்டா, எவன் அணு ஆயுதத்தை 400க்கு மேல வச்சுக்கிட்டு இருக்கிறானோ அந்த அமெரிக்கா சொல்லுது, ஒரு அணு ஆயுதம் கூட வச்சிருக்காத ஈரானுக்கு நீ பண்ணாத அப்படிங்குது. அதே நேரத்தில் 150க்கு மேற்பட்ட அணு ஆயுதங்களை கையிலே வைத்துக் கொண்டு அணு தடுப்பு முகமையோடு கூட நாங்கள் இணைந்து செயல்பட மாட்டோம் என்கிற இஸ்ரேல், நீ அணு ஆயுதம் பண்ணாத என்று சொல்லி ஈரான் மேல அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அணு ஆயுதம் செய்தவர்கள் அணு ஆயுதம் செய்யக்கூடாது என்று வளர்ந்து வருகிற நாடுகள் மேல தாக்குதல் நடத்துறாங்க. காரணம் என்னன்னா, அணு ஆயுதம் கைக்கு வந்துருச்சுன்னா நமக்கு ஈக்குவலா வந்துருவான், நம்மளோட சண்டை பிடிச்சிருவான் என்பது ஒரு காரணம். அதை தாண்டி அங்க இருக்கக்கூடிய ஒரு காரணம் என்னன்னா, இந்த அரபு நாடுகள் எல்லா நாடுகளையும் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா வளம் கொளிக்கிற நாடுகளாக இருக்கும். உதாரணமாக ஈராக் மேல அமெரிக்கா சண்டை போட்டானா இல்லையா, யுத்தம் பண்ணினான். ஈராக் உலகத்திலேயே ஒபெக் இருக்குது, எண்ணெய் வளங்கள் கொண்ட நாடுகளுடைய கூட்டமைப்பு. இந்த கூட்டமைப்புல அதிகமான பெட்ரோலியத்தை தயாரிக்கக்கூடிய எடுக்கக்கூடிய எண்ணெய் வளம் கொண்ட நாடு, அதுல 2வது இடம் ஈராக்குக்கு. எனவே ஈராக்கை கைப்பற்றினார்கள். ஈராக்கை துண்டு துண்டா பிரிச்சாங்க. இன்னைக்கு நம்ம பார்க்கிற ஈராக் ஒண்ணு, ஆனா ஈராக்குக்குள்ள 3 கவர்மெண்ட் இருக்குது. குர்துகள் ஒரு கவர்மெண்ட், அங்க இருக்கிற பப்ளிக் கவர்மெண்ட் ஒன்று இருக்குது, அது அல்லாத இன்னொரு ஆயுத குழு நாங்க ஒரு கவர்மெண்ட் வச்சுக்கிட்டு இருக்கிறோம். இப்படி 3ஆக பிரித்து ஈராக் வைக்கப்பட்டிருக்கிறது. ஈராக்கினுடைய முழு எண்ணெய் வளமும் அமெரிக்கா உறிஞ்சக்கூடிய ஒரு நிலை இருக்கிறது. அதே மாதிரி
ஆப்கானிஸ்தான் மேல யுத்தம் நடைபெற்றது, 20 ஆண்டுகள் நடைபெற்றது. ஆப்கானிஸ்தான்ல ஒசாமா பின் லாடனை பிடிக்க போறோம்னு போய் முழு ஆப்கானிஸ்தான் மக்களையும் கொண்டு அங்கிருக்கக்கூடிய வளங்களை எல்லாம் அபகரித்தார்கள். எனவே ஆப்கானிஸ்தானுக்கும் யுத்தத்திற்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை, ஈரானுக்கும் யுத்தத்திற்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை. காசாவில் ஏன் யுத்தம் நடந்தது என்று சொன்னால், காசா பாலஸ்தீனம் என்பது பாலஸ்தீன மக்களுக்குரிய பூமி. அந்த பூமியை 1940களுக்கு பிறகு 48களுக்கு பிறகு இஸ்ரேல் என்கிற ஒரு நாடு பலவந்தமாக உருவாக்கப்படுகிறது. பிரித்தானியாவுடைய துணையோடு உருவாக்கப்பட்ட அந்த நாட்டுக்குள்ள அது எங்க நாடுன்னு சொல்லி எவன் வந்து நாட்டை பிடிச்சானோ அவன் எங்க நாடுன்னு சொல்லி அந்த நாட்டு மக்களை கொன்று குவிச்சுக்கிட்டு இருக்கிறான். அந்த யுத்தத்திற்கும் இப்பொழுது நடக்கக்கூடிய சம்பவங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை. ஆனால் முகமது நபி அவர்கள் ஒரே ஒரு முன்னறிவிப்பை சொல்லி இருக்கிறார்கள். என்ன முன்னறிவிப்புன்னா, மறுமை நாளுடைய அடையாளமாக இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்பட்டு நாளை அத்தனை பேருமே மரணித்ததற்கு பிறகு இறைவன் நம்மை பரலோக ராஜ்யத்தில் எழுப்பி கேள்வி கணக்கு வைப்பான். அப்படியான ஒரு நிலை வருவதற்குரிய அடையாளமாக யுத்தங்கள் அதிகரிக்கும் என்று முகமது நபி சொல்லி இருக்கிறார்களே தவிர இப்ப நடக்கக்கூடிய யுத்தங்களுக்கும் இஸ்லாத்துக்கும் தொடர்பில்லை. ஆனா இஸ்லாமியர்களோடு சம்பந்தப்படுத்துவார்கள். அதையும் கவனிச்சுக்கிறீங்க. என்னன்னா, ஒரு யுத்தம், இப்ப யுத்தம் நடத்துறது யாரு? அமெரிக்காவும் இஸ்ரேலும். இஸ்ரேலிய பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு என்ன சொல்றாருன்னு கேட்டா, ஈரானுடைய தீவிரவாத அரசின் மீது தாக்குதல் நடத்துகிறோம் என்கிறாரு. ஈரானிய அரசு தீவிரவாத அரசு என்று உலகம் யாராவது ஒத்துக்கொண்டிருக்காங்களா? தீவிரவாத அரசோடு இன்னொரு நாடு தொடர்பு கொள்ளுமா? தூதுவர் ஆலயத்தை வைத்திருக்க முடியுமா? சரி, ஈரான் தீவிரவாத அரசு என்றால் முதலாவது அட்டாக்ல 200 பிள்ளைகள் செத்து போயிட்டாங்க ஈரான்ல. அந்த பிள்ளைகள் செய்த குற்றம் என்ன? கேள்வி வருமா இல்லையா? அப்ப என்னன்னா, எவன்ட ஆயுதம் இருக்குதோ, எவன்ட பலம் இருக்குதோ, எவன்ட அதிகாரம் இருக்குதோ அவன் முடிவெடுக்கிறான் நாம் யாராக இருக்க வேண்டும் என்பதை. அந்த அடிப்படையில் மத்திய கிழக்கு முழுவதும் பெட்ரோலியம் கொட்டி கிடக்கிறது. உலகத்திலேயே 2வது LNG தயாரிக்கக்கூடிய இடமாக கத்தர் இருக்கிறது. 3வது இடத்துல ஈரான் இருக்கிறது LNGல. இவ்வளவு வளங்கள் கொட்டியிருக்கக்கூடிய நேரத்தில் ஈரான்ல கிடைக்கக்கூடிய எல்லா வளத்தையுமே சீனா தான் வாங்குறாங்க. சீனாவை கீழே கொண்டு வரணும்னா பூவோடு அரசியல் பிரகாரம் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும். அதற்காகத்தான் இப்படியான யுத்தங்கள் நடத்தப்படுகிறதே தவிர இதற்கும் இஸ்லாமிய மார்க்கத்திற்கும் இஸ்லாத்தினுடைய விழுமியங்களுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாங்க வந்து கோயில்ல படைச்சிட்டு கொடுக்குற சாப்பாடு எல்லாம் நீங்க சாப்பிட மாட்டீங்க தானே, அது அறாம் என்ன சொல்றீங்க? இப்ப நீங்க ஃப்ரெண்ட்ஸ் வந்து கஞ்செல்லாம் கொடுத்தா நாங்க குடிக்கிறதுன்னு, நீங்க இந்த சாப்பாடை சாப்பிட்றதும் இப்ப சிங்களாக்கள் வந்து இந்த பள்ளியில இது பன்சலையில் ஆக்குற பால் சோறுலாம் நீங்க சாப்பிட்றது இல்லை தானே, அதுக்கான காரணம் என்னன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. சூப்பர். ரொம்ப அருமையா இது மாதிரி வெளிப்படையாகவே கேளுங்க, எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கிற அந்த கேள்வி. அவர் என்ன கேட்கிறாருன்னு கேட்டா, இஃப்தார் நிகழ்ச்சி வச்சிருக்கிறிய, இப்ப கஞ்செல்லாம் தர்றிய, நாங்க இதெல்லாம் குடிக்கிறோம், ஆனா எங்க கோவில்களில் செய்யக்கூடிய உணவுகளை நீங்க வந்து சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அதே மாதிரி பன்சலைகளில் தரக்கூடிய உணவுகளையும் சாப்பிட மாட்டேங்கிறீங்க, அதற்கான காரணம் என்ன? இதுதான் அவருடைய கேள்வி. ரொம்ப ஆழமான அற்புதமான கேள்வி. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஒரு பேசிக்கான விவகாரத்தை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த கேள்விக்குரிய அடிப்படையே உங்களுக்கு புரிந்துவிடும். இஸ்லாத்தினுடைய கடவுள் கொள்கை என்றொன்று இருக்கிறது, மற்ற சகோதரர்களுடைய கடவுள் கொள்கை என்றொன்று இருக்கிறது. நமக்கு மத்தியில் இன நல்லுறவு பெருக வேண்டும் என்பது யதார்த்தமானது. ஆனால் நிறைய சந்தர்ப்பங்களில் என்ன சொல்லுவாங்கன்னா மத நல்லிணக்கம் என்று சொல்லுவார்கள். இது பார்ப்பதற்கு கேட்பதற்கு அழகாக இருக்கும். மத நல்லிணக்கம் அப்படின்னு சொன்னால் அழகாக இருக்குதுல்ல, ஆனால் நிஜமாகவே மதங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் வருமா? யதார்த்தமாக இனங்களுக்கு மத்தியில் நல்லுறவு வரும், இனங்களுக்கு மத்தியில் ஒற்றுமை வரும், இனங்களுக்கு மத்தியில் புரிதல் வரும். மதங்களுக்கு மத்தியில் மத நல்லிணக்கம் என்பது யதார்த்தமானதாக இருக்குமா என்பதை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம புரிஞ்சுக்கிறணும். ஏன்னா இப்போ யாராவது ஒரு மாற்று மத சகோதரர், ஒரு முக்கியஸ்தர் மரணிச்சிட்டாருன்னு சொன்னால் அவருடைய மரண வீட்டுக்கு இஸ்லாமியர்கள் போகிறத நீங்கள் பார்த்துருப்பீங்க. போனால் இப்போ தெற்குல எல்லாம் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஒரு மத குரு மரணிச்சிட்டாருன்னா உடனே போய் அவருடைய உடலுக்கு செய்ய வேண்டிய பல காரியங்களையும் செய்வதை நீங்கள் பார்ப்பீர்கள். உண்மையிலேயே இஸ்லாத்தை பொறுத்தவரையில் இஸ்லாத்தினுடைய கொள்கை கோட்பாடுகள் சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது, அதே போன்று பௌத்த மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது, கிறிஸ்தவ மதத்தினுடைய சட்டத்திட்டங்கள் ஒன்று இருக்குது. இந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு தானே அத்தனை பேரும் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அந்த அடிப்படையில் நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா எங்களுடைய மார்க்க கட்டளை பிரகாரம் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை என்பது
இஸ்லாத்தினுடைய அடிப்படை கொள்கையாக இருக்கிறது. அல்லாஹ் தான் கடவுள் என்பது எங்களுடைய நம்பிக்கை. அல்லாஹ் அல்லாத இன்னொருவரை கடவுளாக ஏற்றுக்கொள்வது இன்னொரு சமூகத்தினுடைய இன்னொரு சாராருடைய நம்பிக்கையாக இருக்கிறது. இந்த ரெண்டு நம்பிக்கையும் மத நல்லிணக்கம் என்று ஒன்று சேருமா? ஒருத்தர் இதுதான் கடவுள், இதை தவிர எதுவுமே கடவுள் இல்லைங்கிறாரு. இன்னொருத்தர் ஓன் கடவுள் அது கிடையாது, நாங்கள் அதை ஏற்றுக்கிற மாட்டோம், இதுதான் கடவுள் என்று இன்னொரு கடவுளை வைத்துக் கொண்டிருக்கிறார். இந்த ரெண்டு பேருமே வாங்க மத நல்லிணக்கம் என்றால் இது நடிப்பாக இருக்குமா உண்மையாக இருக்குமா? நடிப்பாக தானே இருக்கும். நான் உன் கோயிலுக்குள்ள வந்து உன் சாமியை நான் கும்பிட்டுக்கிறேன், என் பள்ளிக்குள்ள வந்து நான் கும்பிடுகிறேன் சாமி அல்லாவை நீ கும்பிட்டுக்க என்று சொன்னால் யதார்த்தமாக இருக்குமா? வருவாரு, அவரும் வந்து கும்பிடுவாரு, நாங்களும் போய் கும்பிடுவோம், நடிக்கிற மாதிரி ஆயிரும். யதார்த்தம் எதா இருக்கனே, நீ செய்வது உனக்கு சரியாக இருக்கிறதுப்பா, எனவே நீ செய்கிறாய், அதை நான் புரிந்து கொள்கிறேன், என்னுடைய மதத்தை நீ புரிந்து கொள்வதுதான் எனக்கு தேவையான புரிதல் தான் ஆரம்பத்தில் இருக்க வேண்டிய ஒன்றுங்கிறதுனால இந்த மதங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கம் என்கிற விவகாரம் யதார்த்தத்தில் நடைமுறையில் வராது. இனங்களுக்கு மத்தியில் தாராளமான நல்லிணக்கம் வரும். ஒரு இனத்தை இன்னொரு இனம் புரிந்து கொள்ளும், அவருடைய கொள்கை கோட்பாடுகளை புரிந்து கொள்ளும். இந்த அடிப்படையில் பார்த்தீங்கன்னா இஸ்லாமியர்கள் இப்போ இஃப்தார் நிகழ்வுக்கு நீங்கள் வந்திருக்கிறீங்க, நோம்பு கஞ்செல்லாம் தந்திருக்கிறோம். அதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுவீங்க, அந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து ஏன் சாப்பிட மாட்டாங்கிறது தான் கேள்வி. நாங்கள் எல்லாத்தையுமே சாப்பிட மாட்டோம்ங்கிறது கிடையாது. எங்கள் மக்களும் சிலதை தவறுதலாக புரிந்து கொள்வார்கள். இஸ்லாத்தில் அறுக்கக்கூடிய மிருகங்களுடைய உணவுகள் இருக்குதா இல்லையா? ஆடு மாடு கோழி ஒட்டகம் இந்த மாதிரி அறுக்கக்கூடியவைகளுடைய உணவுகளை மட்டும் இன்னொரு கடவுளுக்கு படைக்கப்பட்டதாக இருந்தால் அதை நாங்கள் சாப்பிடக்கூடாது, புசிக்கக்கூடாது. அறுக்கக்கூடிய ஒரு ஆடு இருக்குது, ஒரு கோழி இருக்குது, அல்லது ஒரு ஒட்டகம் இருக்குது, ஒரு மாடு இருக்குது, இதை என்ன பண்றாங்கன்னு கேட்டா அல்லாஹ் அல்லாத பிரிதொரு கடவுள் நம்பிக்கை கொண்டவர்கள் அவருடைய கடவுளின் பெயரை சொல்லி அறுத்திருக்கிறார்கள் என்று வையுங்கள். அந்த இறைச்சியை நாங்கள் புசிக்க கூடாது. இஸ்லாம் எங்களுக்கு அந்த தடையை விதிக்கிறது. இது அல்லாத எந்த உணவுகளாக இருந்தாலும் ஆச்சோறு தர்றீங்களா, ஜாம் ஜாமுன்னு சாப்பிடலாம், அதுல எந்த தடையும் கிடையாது. அறுக்கப்பட்டவைகளை தவிர பழங்கள் தர்றீங்களா, சோறு தர்றீங்களா, பாச்சோறு தர்றீங்களா, வேற ஏதாவது ஸ்வீட் தர்றீங்களா, எதை தந்தாலுமே தாராளமாக சாப்பிடலாம். இந்த அறுக்கப்பட்ட உணவுகள் படையல் செய்யப்பட்ட உணவுகளாக இல்லாத மற்ற அத்தனைக்குமே இஸ்லாம் அனுமதிக்கிறது. இந்த அறுக்கப்பட்ட உணவுகள் விவகாரத்தை புரிந்து கொள்ளாத காரணத்தினால பல கட்டங்களில் நம்முடைய இஸ்லாமிய சகோதரர்களும் மாற்று மத பிற மத அன்பர்கள் தரக்கூடிய உணவுகளை அதை சாப்பிடக்கூடாது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். இப்போ நாங்கள் இஃப்தார் பண்ணுறோம்ல, இதே மாதிரி நீங்கள் ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறீங்க, அதில் இந்த அறுக்கப்பட்ட உணவுகள் எதுவுமே இல்லைன்னு வைங்க, அது அல்லாத உணவை தர்றீங்கன்னா தாராளமாக நாங்கள் சாப்பிட்றலாம். ஏன்னா ஹலால் அவர் சொல்லி காட்டினாரு. ஏன் ஹலால் ஹராம் அந்த வார்த்தையை பயன்படுத்தினார்ல, ஹலால் என்றால் அனுமதிக்கப்பட்டதுன்னு அர்த்தம், ஹராம் என்றால் தடுக்கப்பட்டதுன்னு அர்த்தம். இஸ்லாத்தில் எங்களுக்கு அனுமதிக்கப்பட்டதுன்னு சிலது இருக்குது, தடுக்கப்பட்டதுன்னு சிலது இருக்குது. தடுக்கப்பட்டவைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ள மாட்டோம், அனுமதிக்கப்பட்டவைகளை எடுத்துக்கொள்வோம். இப்போ அனுமதிக்கப்பட்டவைகளுக்குள்ள நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆடு மாடு கோழி ஒட்டகத்தை நாங்கள் சாப்பிடுவோம். நாங்களே சிங்கத்தை அறுத்து தான் சாப்பிட மாட்டோம், நாங்களே புலியொண்டு அறுத்து தான் சாப்பிட மாட்டோம். ஏன்னு கேட்டால் வேட்டையாடுகிற மிருகங்களை, வேட்டை பள்ளி இருக்கக்கூடிய மிருகங்களை சாப்பிடக்கூடாதுங்கிற தடை எங்களுக்கு இருக்கிறது. அதனால அதை நாங்கள் சாப்பிட மாட்டோம். இந்த மாதிரி மிருகங்கள் சார்ந்த அறுக்கப்படுகிற விவகாரங்களுக்கு தான் அந்த தடை இருக்குதே தவிர அது அல்லாத நீங்கள் தரக்கூடிய உணவுகளுக்கு நீங்கள் வீட்டில இருந்து சாப்பாடு கொண்டு வர்றீங்க, அதையெல்லாம் நாங்கள் தேடி பார்த்துக்கிட்டு இருக்க வேண்டிய அவசியம் கிடையாது. தந்தா சாப்பிட்டு போகிறேன், நீங்கள் எங்கள் கஞ்சை குடிக்க முடியும்னா நீங்கள் வீட்டில் இருந்து கொண்டு வர சோத்தை நாங்கள் சாப்பிட முடியாதா? தாராளமாக சாப்பிடலாம். அந்த எந்த விதமான கட்டுப்பாடுகளும் கடப்பாடுகளும் இஸ்லாமியர்களுக்கு இல்லை. இந்த அறுக்கப்பட்ட உணவுகளுக்கு மாத்திரம் அல்லாஹ்வினுடைய பெயர் சொல்லி அறுக்கப்பட்டால் நீங்கள் சாப்பிட வேண்டும், இல்லை என்றால் சாப்பிடக்கூடாது என்கிற தடை இருக்கிறது. அதை தவிர மற்ற எதற்குமே அந்த தடை கிடையாது. அதனால தான் நாங்கள் அதை மட்டும் சாப்பிட மாட்டோம், மிச்சம் எல்லாத்தையுமே சாப்பிடுவோம். சின்ன ஒரு டவுட் ஒன்று என்னன்னு சொன்னால், அந்த இஸ்லாத்தில் அது எவ்வளவுக்கு உண்மைன்னு சொல்லி தெரியாது. இப்போ இஸ்லாம் தோற்றுவிக்கப்பட்ட அந்த நேரத்தில் சிலை வழிபாடு ஒன்று இருந்தேன்னு சொல்லப்படுது. அப்படி இருந்த நேரத்தில் நபிகள் கூட மக்காவில் இருந்து மதினாவுக்கு போய் பிறகு மதினாவில் தான் இஸ்லாத்தை தோற்றுவித்து கொண்டு வந்த ஒரு வரலாறு இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் இப்போ சிலை வழிபாடு இருந்தேன்னு சொன்னால் ஏன் பின்னுக்கு இஸ்லாம் என்ற மதமாக உருவாக்கக்குள்ள சிலை வழிபாடு இல்லாமல் போனது? இன்றைய காலகட்டத்தில் அந்த சிலை வழிபாடினுடைய அந்த தன்மை ஏன் இல்லை? இஸ்லாம் ஏன் சிலை வழிபாடை ஏற்றுக்கொள்வது இல்லை? அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னு சொன்னால்,
இப்போ எங்களுடைய மதத்தை பொறுத்தளவுக்கு திருமணம் முறை அந்த சடங்குகளில் ஒரு ஆளுக்கு ஒரு ஆள் திருமணம் தான் இருக்குது. அப்போ ஆனால் இங்கே 4 திருமணம் மட்டும் அந்த அனுமதி இருக்குது. அதுக்கான காரணமும் என்னன்னு சொன்னால் கொஞ்சம் தெரியும். சூப்பர், அற்புதமான கேள்வி. நாங்கள் எங்கே நிகழ்ச்சி நடத்தினாலும் சகோதரவங்க கேட்ட 2வது கேள்வி எல்லா இடத்திலும் வரும். ஏன் 4 திருமணங்கள் முடிக்கிறீர்கள்? அது 2வது கேள்வி. அதுக்கு 2வது வந்துடுறேன். 1வது கேள்வி என்னன்னு கேட்டால், இஸ்லாமிய மார்க்கத்தை முகமது நபி அவர்கள் உலகத்திற்கு சொல்வதற்கு வெளிக்கிடுகிற அந்த காலகட்டத்தில் மக்கமா நகரத்திலையும் சிலை வழிபாடு இருந்ததாக நான் படிச்சிருக்கிறேன். அதற்கு பிறகு மதீனாவுக்கு நபிகள் போகிறாங்க. அங்கே போய் இஸ்லாமிய மார்க்கத்தை தோற்றுவிச்சுட்டு பிறகு வந்து சிலை வழிபாடு இல்லாமல் ஆக்கப்படுகிறது. ஏன் இஸ்லாமிய மார்க்கத்தில் சிலை வழிபாடு இல்லை என்பதுதான் சகோதரர் அவர்களுடைய 1வது கேள்வி. இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் எங்களுடைய நம்பிக்கை என்னன்னு கேட்டால், உலகத்தில் 1வது தோன்றிய மார்க்கமாக வழிகாட்டியாக இஸ்லாம் தான் இருக்கிறது என்பது எங்களுடைய நம்பிக்கை. முதல் மனிதர் ஆதாம் ஒரு இஸ்லாமியராக முஸ்லிமாக இருந்தார். இறைவன் ஆதாமை படைக்கிறார். இது இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிற செய்தியாக இருக்கிறது. முதல் மனிதர் ஆதாமை இறைவன் படைக்கிறார். அவருக்கு இப்படித்தான் வாழ வேண்டும் என்ற வழிகாட்டலை கொடுக்கிறார். அந்த வழிகாட்டலுக்கு பேர் இஸ்லாம் என்று முதல் மனிதர் ஆதாம்ல இருந்து அதற்கு பிறகு இந்த உலகுக்கு அனுப்பப்பட்ட எல்லா தூதர்களும் இஸ்லாத்தை தான் பிரச்சாரம் செய்தார்கள். அப்படி இருக்கிற போது இஸ்லாமிய மார்க்கத்தில் நாங்கள் ஏக இறைவனாக இருக்கிற அல்லாஹ்வை மட்டும்தான் நாங்கள் வணங்க வேண்டும். அல்லாஹ்வுக்கு நாங்கள் உருவம் இருக்கிறது என்று எங்களுக்கு குர்ஆன் கற்றுத்தருகிறது. குர்ஆனுடைய அடிப்படையை நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, எங்க முஸ்லீம்களே நிறைய பேர் அல்லாஹ்வுக்கு உருவம் இல்லை அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருப்பாங்க. உருவமற்ற இறைவன் என்று தான் நம்பிக்கொண்டிருப்பார்கள். அது என்னன்னா, அந்த நாகூர் அணிபாட பாட்டை கேட்டு கேட்டு பெரும்பாலும் அப்படி பழகிட்டாங்க. நோன்பு காலம் வந்தா ரேடியோலாம் நாகூர் அணிபா ஐயம் அணிபாட பாட்டு போடுவாங்க. அதில் உருவமற்ற இறைவனுக்கு உண்மையானவர் என்று பல இடங்களில் படிப்பார். அதை வச்சுக்கிட்டு இறைவனுக்கு உருவம் இல்லைன்னு நினைக்கிறாங்க. இறைவனுக்கு உருவம் இருக்கிறது என்று இஸ்லாம் எங்களுக்கு கற்றுத்தருகிறது. நாம் எல்லாம் மௌத்தாப்போ மரணிச்சதுக்கு பிறகு பரலோக ராஜ்யத்தில் விசாரணைக்காக நிறுத்தப்படுகிற போது இறைவன் நமக்கு காட்சி தருவான். எப்படி காட்சி தருவான் சொன்னா, நீங்கள் எப்படி பூரண சந்திரனை பார்க்கிறீர்களோ அதே போன்று திட்ட தெளிவாக உங்கள் இறைவனை பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லி முகமது நபி அவர்கள் எங்களுக்கு கற்றுத்தருகிறார்கள். அப்ப இறைவனை பார்க்க முடியும், திட்ட தெளிவாக பார்க்க முடியும். சண்டையிட்டு கொள்ளாமல், எப்படி சந்திரனை பார்க்கும்போது சண்டையிட்டுக்கிறோமா? சந்திரன் அப்படி தெரியும். யாரு கொஞ்சம் விலகி நில்லு, எனக்கு தெரிய மாட்டேங்குது சந்திரன் சொல்ல மாட்டோம். அது மாதிரி இறைவனை பார்க்க முடியும் என்று இறைவன் சொல்லுகிறான். பார்க்க முடியும் என்று சொன்னால் உருவமே இல்லாத ஒருவனை எப்படி பார்க்க முடியும் என்கிற கேள்வி வந்துவிடும். அதே நேரத்தில் குர்ஆன், திருமறை குர்ஆனை நீங்க எடுத்து படிச்சீங்கன்னா, குர்ஆன்ல இறைவன் தன்னுடைய உருவ அமைப்பை பற்றி சொல்லுகிறான். தனக்கு கை இருக்கிறது என்கிறான், தன்னுடைய கால் இருக்கிறது என்கிறான். இந்த உலகம் எல்லாம் அழிக்கப்படும், உன்னுடைய இறைவனுடைய முகம் மாத்திரமே மெய்யும் என்கிறான். எனவே உருவ அமைப்பை பற்றி இறைவன் சொல்லுகிறான். அந்த உருவம் எப்படின்னு எங்களுக்கு தெரியாது, அதுக்கு கற்பிதம் கொடுக்க மாட்டோம். உதாரணமா இறைவனுக்கு முகம் இருக்குதுன்னா நம்ம முகம் மாதிரி கிடையாது, கொஞ்சம் இப்படி 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 இருக்கும், அந்த மாதிரி இஸ்லாம் சொல்லாது. இறைவனுக்கு கை இருக்குன்னா நமக்கு 5 விரல், இறைவனுக்கு ஒரு 15 விரல் இருக்கும். இந்த மாதிரியான ஒரு கற்பிதத்தை நாங்கள் யாரும் சொல்லவும் மாட்டோம், சொல்லவும் கூடாது. எங்களுக்கு தெரியல, உருவம் இருக்கிறது, அது எப்படி என்பது எங்களுக்கு தெரியவில்லை. ஏன்னா எங்களுக்கு முகமது நபி அந்த உருவம் இப்படித்தான் இருக்கும் என்று கற்றுத்தரவும் இல்லை, இறைவன் எங்களுக்கு கற்றுத்தரவும் இல்லை. எனவே இறைவனுக்கு எந்த இடத்திலும் ஏக இறைவனாக நாங்கள் நம்புகிற அல்லாஹ்வுக்கு சிலைகள் வைக்குமாறு இஸ்லாம் எங்கேயும் கற்றுத்தரவில்லை. சிலைகள் அதனால நாங்கள் வைக்கிறது இல்லை. முகமது நபி அவர்களுக்கும் நாங்கள் சிலை வைத்தது கிடையாது. இறைவனுக்கு ஒரு போட்டோ கூட எங்கள்கிட்ட கிடையாது. இதுதான் அல்லாஹ் என்று சொல்லி ஒரு போட்டோ கூட நீங்க பார்க்க மாட்டீங்க. அதே மாதிரி இவங்க தான் முகமது நபி என்று ஒரு போட்டோ கூட பார்க்க மாட்டீங்க. முகமது நபி அவர்களை அமெரிக்க அரசு என்ன பண்ணுதுன்னு கேட்டா, ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்பதாக உலகத்தில் மிகப்பெரிய புரட்சி செய்த 10 பேருக்கு வெள்ளை மாளிகையில் சிலை வைக்க போகிறோம் என்று முடிவெடுத்து அந்த 10 பேரில் ஒருவராக முகமது நபியையும் அறிவித்தார்கள். நாங்கள் வெள்ளை மாளிகையில் சிலை வைக்க போறோம், முகமது நபிக்கும் சிலை வைக்க போறோம்னாங்க. அப்படி அறிவிச்ச இடத்துல முழு உலகமுமே கொந்தளிச்சு போயிடுச்சு. அவங்க வைக்க போனது முகமது நபியை பாராட்டித்தான். அவன் எதுக்கு அந்த முடிவெடுத்தான்னா, பெரிய புரட்சியாளர் சிலை வைப்போம்னு முடிவெடுத்தான். அவர் பெரிய புரட்சியாளர் தான், ஆனா அவருக்கு நீ சிலை வைக்க கூடாது, ஏன்னா நாங்கள் வணங்குறது அல்லாஹ்வை, முகமது நபியை வணக்கத்துக்குரியவராக மாற்றிவிடக் கூடாது என்பதற்காக நல்லதாக சிலை வைக்க போனதை கூட
எங்களுடைய சமூகம் நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. ஏனென்றால் இஸ்லாத்தில் அப்படியான வழிபாடு இஸ்லாத்தில் கிடையாது. இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு கேட்டால், இறைவன் உருவமுள்ள இறைவன், நாளை மறுமையிலே மரணத்துக்கு பிறகு அவனை நீங்கள் காண்பீர்கள். எங்களுடைய மார்க்கத்தில் எந்த கட்டத்திலையுமே எதற்காகவும் சிலைகள் வைக்கக்கூடாது, இறைவனுக்கும் வைக்கக்கூடாது, நல்லவர்களுக்கும் வைக்கக்கூடாது. அதனால தான் இலங்கையினுடைய இப்போ சுதந்திர போராட்டத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னா, நீங்கள் இலங்கையினுடைய பழைய பாராளுமன்றம் செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போனீங்கன்னா, நானே பிரமிப்போட பார்த்தேன். செக்ரட்டரியேட்டுக்குள்ளே போனீங்கன்னா அந்த வெளியில் இருக்கக்கூடிய சிலைகள் ஒன்று ரெண்டு சின்னதாக தான் தெரியும். உள்ளே போய் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் பொன்னம்பலம் ராமநாதன் ஐயா, அதே போன்று பொன்னம்பலம் அருணாச்சலம் ஐயா, இந்த 2 பேருக்கும் பிரம்மாண்டமான சிலைகள் உள்ளே இருக்கிறது. அங்கே கூட எங்களுடைய போராட்ட வீரர்கள் இருந்தாங்கல்ல, யாருக்குமே நாங்க சிலை வைக்கிறதுக்கு அனுமதிக்கல. பெரியவர்களுக்கும் வைக்க மாட்டோம், மூத்தவர்களுக்கும் வைக்க மாட்டோம், கடவுளுக்கும் வைக்க மாட்டோம், தூதர்களுக்கும் வைக்க மாட்டோம். இஸ்லாத்தில் அதற்கு தடை இருக்கிறது. ஒன்று. இரண்டாவது கேள்வி என்னன்னு கேட்டா, இஸ்லாமியர்கள் ஆண்களுக்கு 4 திருமணத்திற்கான அனுமதி இருக்கிறது. மற்ற மதங்கள்ல நாங்க ஒரு திருமண கலாச்சாரம் வச்சிருக்கிறோம், நீங்க எதுக்கு 4 திருமணம் வரைக்கும் அனுமதி கொடுக்கப்பட்டிருக்கிறது, எதற்காக என்பது இரண்டாவது கேள்வி. இந்த கேள்வியை பொறுத்தவரையில் கொஞ்சம் தெளிவாக புரிஞ்சுக்கிறீங்க. என்னன்னா, இஸ்லாத்தில் இந்த 4 திருமணம்ங்கிற சட்டம் இருக்குல்ல, இது குருட்டாம்போக்குத்தனமாக நினைச்சவர் நினைச்ச மாதிரி செய்யறதுக்கான ஒரு அனுமதியாக கொடுக்கப்பட்ட ஒன்று கிடையாது. அது எதுக்காக கொடுக்கப்படுதுங்கிறத சொல்றேன். இது திருமணம் முடிப்பவர்களுக்கு என்று நிறைய நிபந்தனைகள் இருக்கிறது. ஒருவர் முதலாவது திருமணம் இருக்குல்ல, 4 முடிக்கிறது 2வது வச்சுக்கிடுவோம், முதலாவது முடிப்பார்ல, இந்த முதலாவது திருமணம் முடிக்கிறதா இருந்தா கூட திருமணம் முடிக்கிற ஆணுக்கு திருமணம் முடிக்கக்கூடிய பெண்ணை வைத்து காலம் பூராக காப்பாற்றுவதற்குரிய பலம், உடல் பலம் இருக்க வேண்டும், அவருக்கான பொருளாதார தகுதி இருக்க வேண்டும். இந்த எதுவுமே இல்லை என்று சொன்னா முதல் திருமணமே நீ முடிக்க கூடாது, நோன்பு வச்சுக்கிட்டாங்க ரசூல் தான். முகமது நபி அவங்க முதல் திருமணம் முடிக்கும் போதே நீ கற்ற பொண்ணை வந்து கண் கலங்காம வச்சுக்க முடியலையா, நீ கல்யாணமே கட்டாத, நீ நோன்பு பிடிச்சிக்க அப்படின்ட்டாங்க. அப்ப முதல் திருமணத்துக்கே இவ்வளவு ஒரு மிகப்பெரிய ஒரு கட்டளை தடை இருக்கிறது. முடிக்கும் போது முதலாவது அந்த பொண்ணையே உனக்கு பாதுகாக்க முடியலன்னா அப்ப எதுக்கு நீ திருமணம் முடிக்க போற, உன்னுடைய ஆசையை கட்டுப்படுத்தும் விதமாக நீ நோன்பை பிடிச்சிக்க அப்படின்ட்டாங்க. இதை தாண்டி ஒருத்தர் திருமணம் முடிச்சிட்டாரு, அவருக்கு பொருளாதார வசதியும் இருக்கிறது, அவருக்கு உடல் வசதியும் இருக்கிறது, நல்ல அந்த பொண்ணு நீதி நியாயம் ஒழுக்கம் கண்ணியத்தோட எல்லாம் கரெக்டா இருக்கணும், நீதியா இருக்கணும், நேர்மையா இருக்கணும், எல்லாம் வச்சு பார்க்கிறாரு. அவருக்கு இன்னும் ஒரு திருமணத்தை முடிக்க வேண்டி இருக்கிறது, அவருக்கு ஆசையாக இருக்கிறது என்று சொன்னால் இஸ்லாம் அவருக்கு அனுமதியை கொடுக்கிறது. நீ 2வது இன்னொரு திருமணத்தை முடிக்க முடியும். எப்படி முடிக்கணும்னு கேட்டா, முதல் மனைவிக்கு என்ன மாதிரி உரிமை கொடுக்கிறியோ அதே மாதிரி உரிமையை 2வது மனைவிக்கும் கொடுக்கணும். அவளுக்கு ஒரு பெரிய வீடு, இவளுக்கு ஒரு சின்ன வீடு கிடையாது. அவளுக்கு பெரிய வீடுனா இவளுக்கும் பெரிய வீடு, அவளுக்கு சாரி இவளுக்கு சல்வார் கிடையாது, அவளுக்கு 10,000 ரூபா இவளுக்கு 2,000 ரூபா, இப்படி கிடையாது. எல்லாம் சரி சமனாக உனக்கு கொடுக்க முடியுமா, இல்லைன்னா மறுமையில நீ மாட்டிக்கிருவ. இஸ்தௌசு பின்னிசாய் ஹைராங்கிறாங்க முகமது நபி அவர்கள். சொல்லும்போது என்ன சொல்றாங்கன்னா, பெண்கள் விஷயத்தில் நலவை மட்டும்தான் நீங்கள் நாட வேண்டும் என்கிறார்கள். நீங்க 2ஆம் திருமணம் முடிக்க போய் அவளுக்கு அநியாயம் பண்ணிட்டீங்கன்னு சொன்னா நாளை மறுமையில் நீங்கள் தோற்று போய் விடுவீர்கள். அப்போ ஒருத்தர் 2வது முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது, 3, 4 வரைக்கும் முடிப்பதற்கு அனுமதி இருக்கிறது. இந்த 4 வரைக்கும் போனாலும் நீதியாக நேர்மையாக அவளை கண்கலங்காமல் எப்படி முதல் மனைவிக்கு கொடுக்கிறோமோ எல்லாத்தையும் கொடுக்க முடியும்னா நீ 4 வரைக்கும் முடிக்கலாம், 4க்கு மேல முடிக்க ஒரு சமகாலத்தில் 4 வரைக்கும் முடிக்கலாம் என்கிற அனுமதியை கொடுக்கிறது. இந்த அனுமதி எதுக்காக கொடுக்கப்படுதுன்னா, உலகத்தில் யாரு அதிகம், ஆம்பளையா பொம்பளையா அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா ஆம்பளை ரொம்ப கம்மி, பொம்பளை தான் அதிகம் உலகத்தில். அது நம்ம நாடாக இருந்தாலும் எங்கே போனாலும் பெண்கள் தான் அதிகமாக இருப்பார்கள். இப்ப ஒருவனுக்கு ஒருத்தி என்கிற சித்தாந்தம் இஸ்லாத்திலே இல்லை. ஏன்னு கேட்டா, ஒருவனுக்கு ஒருத்தின்னு மட்டும் வச்சுக்கிட்டோம்னா அப்ப திருமணம் முடிப்பவர்களும் விதவையாகிற வாய்ப்புகள், கணவன் மரணிக்கலாம், கணவன் டிவோர்ஸ் பண்ணிட்டு போகலாம். அப்ப கணவன் மரணிக்கிறவர்கள் என்று ஒரு லிஸ்ட் விதவையாகிக்கிட்டே வரும், கணவன் மரணிக்கிறவர்கள் என்கிற ஒரு லிஸ்ட் விதவையாகிக்கொண்டே வரும். திருமணம் முடிக்காமல் அது ஒரு குரூப் நின்றுகிட்டே இருக்கும். அப்ப இவர்களுக்கெல்லாம் எங்க போய் மாப்பிள்ளையை தேடுவோம் நம்ம, இந்த மாதிரி ஒரு வடிகான் இருக்கும் என்றால், வாய்ப்பு இருக்கும் என்றால் அந்த வாய்ப்பை அபிஷியலாக பயன்படுத்துவதற்கு இஸ்லாம் கொடுக்கிறது, அன்அபிஷியல் கிடையாது. நான் யாரையும் விமர்சிப்பதற்காக சொல்லவில்லை, ஒரு புரிதலுக்காக சொல்லுகிறேன். நான் தமிழகத்தில் படித்ததுனால தமிழகத்தினுடைய முன்னாள் முதலமைச்சர் ஐயா கருணாநிதி அவர்கள் 2 திருமணங்களை செய்திருந்தார். ஆனால் அவர் எங்கேயுமே 2 திருமணம் என்று சொன்னது கிடையாது. நீங்க எல்லாம் மேடைகளில் பேச்சுக்கள் என்ன பார்ப்பீங்கன்னா,
அவருடைய முதல் மனைவி தயாலு அம்மாள். தயாலு அம்மாள் அவர்களை மனைவி என்று சொல்லுவார்கள். இரண்டாவது மனைவியை மனைவி என்று சொல்ல மாட்டார், துணைவி என்று சொல்லுவார். நீங்க எங்க பார்த்தாலும் இவ மனைவி அவ துணைவி என்று சொல்லுவார். அப்ப அவருக்கு தேவை இருந்திருக்குல்ல, அவருக்கு இன்னொரு பெண் மீது தேவை இருக்கிறது என்றால் மனைவியாக சட்டப்படி வச்சுக்கிறதுக்கு அனுமதி இல்லைங்கிறதுனால மனைவி துணைவி மூணாவது நினைச்சிருந்தாருன்னா வேற கூட அவர் பேர் வச்சிருக்கலாம். நிறைய தமிழ் வார்த்தைகளை கண்டுபிடித்த ஒரு முத்தமிழ் அறிஞர் தானே. அவருடைய அறிவிலே யாருக்கும் எந்த இகழ்ச்சியும் கிடையாது, புகழ்ச்சி மட்டும்தான். மாபெரும் முத்தமிழ் அறிஞர், அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் தயாலு அம்மாளை மனைவி என்றார்கள், இன்னொரு மற்ற மனைவியை துணைவி என்றார்கள். ஏன்னா மனைவி என்று ரெண்டு பேரையும் சட்டப்படி வைக்க முடியாது. ஆனா இஸ்லாத்துல இவ மனைவி அவ துணைவி அப்படி வச்சுக்காத, இவ மனைவி அவ துணைவி அவ பெஸ்டி அவ ஃப்ரெண்டுடைய பெஸ்டி இப்படி வச்சுக்காத அப்படிலாம் இருக்குல்ல. இப்ப இந்த மாதிரி எல்லாம் வைக்கிறதுக்கு அனுமதி கிடையாது. இஸ்லாத்துல மனைவி தான், இவளுக்கு இருக்கிற அதே உரிமை அவளுக்கும் இருக்குது, அவளுக்கு இருக்கிற அதே உரிமை அவளுக்கும் இருக்குது. எனவே நீங்க சரிசமனாக நடத்த முடியும் என்றால் அது பெண்களுக்கு ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமாகவும் மாறிவிடும். உரிமைகள் கிடைச்சிரும், சட்டப்படி உரிமை கிடைச்சிரும். சில பேர் என்ன பண்ணுவான்னு கேட்டா ஒரு மனைவி பல துணைவி என்று வாழ்வாங்க. ஏன்னா அது இல்லீகல். இந்த இல்லீகல்ல வாழக்கூடியவங்களுக்கு குழந்தை கிடைச்சா அந்த குழந்தைக்கு தகப்பன் யாரு? பர்த் சர்டிபிகேட் எடுக்க முடியுமா? அவளுக்கு சொத்துல பங்கு கிடைக்குமா? ஒன்றும் கிடைக்காது. ஆனா லீகலாக ஒரு திருமணம், 2 திருமணம், 3, 4 வரைக்கும் லீகலாக பண்ணிட்டாங்கன்னா அவன் செத்து போயிட்டான்னா எல்லா மனைவியருடைய பிள்ளைகளுக்கும் சொத்திலே பங்கு கிடைக்கும், எல்லா மனைவியர்களுக்கும் சொத்திலே பங்கு கிடைக்கும், உரிமை கரெக்டாக போயிடும். அதனால தான் இஸ்லாம் என்ன பண்ணுதுன்னு கேட்டா 4 திருமணம் வரைக்கும் ஆண்களுக்கு அனுமதிக்கிறது. அப்ப ஏன் பெண்களுக்கு அனுமதி இல்லை? அப்படி ஒரு கேள்வி வருமா இல்லையா? நீங்க மட்டும் 4 முடிக்கலாமா, ஏன் உங்க பெண்களுக்கும் ஒரு 2, 3, 4 கொடுக்கலாமேங்கிற ஒரு சந்தேகம் உங்களுக்கு வரும்ல. அந்த சந்தேகத்துக்கான ஒற்றை வரி பதில் என்னன்னா, ஆம்பளைகளுக்கு மட்டும்தான் கருவறை இல்லை, பெண்களுக்கு கருவறை இருக்குது. எனவே கருவறை இருக்கக்கூடிய இனமாக பெண்கள் இருக்கிறதுனால அவ 4 பேரோட கல்யாணம் கட்டி நான் வாழ்றேன்னு வாழ்ந்தா கிடைக்கிற பிள்ளைக்கு யார் தகப்பனப்ப? அந்த கேள்வி அங்கதான் வரும். இவன் 4 திருமணம் முடிச்சிட்டான்னா கிடைக்கிற பிள்ளைக்கு யாரு தகப்பன்னா 4 பேருக்கும் பிறக்கிற பிள்ளைக்கு இவன் ஒரு ஆள் தான் தகப்பன். அவன் 4 முடிச்சிட்டான்னா பிறக்கிற பிள்ளைக்கு யாரு தகப்பன் என்கிற கேள்வி வந்துவிடும். அதனால் பெண்களுக்கு சமகாலத்தில் ஒரு திருமணத்துக்கு அனுமதி, ஆண்களுக்கு சமகாலத்தில் ஏற்கனவே சொன்னவாறு நிபந்தனைகள் அடிப்படையில் 4 வரைக்கும் திருமணம் முடிக்க முடியும். அதுல எங்க சமூகத்துல நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா இந்த 4 வரைக்கும் முடிச்சவங்கள விரல் விட்டு எண்ணிருவீங்க. இப்போ எனக்கு தெரிஞ்சு இப்போ நாங்கள் இவ்வளவு சமூகத்தோட பழகிறோம், எங்கள் சமூகத்தில் 4 முடிச்சவங்களை கண்டா நானே ஆச்சு, 4 முடிச்சிருக்கியாவாப்பா, ஒன்றை வச்சே மேய்க்க முடியலையாடா, எப்படிடா 4 வச்சு சமாளிக்கிற? அந்த மாதிரி நாங்களே யோசிச்சிருவோம். ஏன்னா அது திருமணம் அது சொல்லுவாங்களே ஆசை 60 நாள் போக 30 நாள், அது முடிச்சதுக்கு பிறகு போலீஸ்காரன் லைஃப் தான். அதுக்கு பிறகு தெரியும். ஆரம்பத்தில் மானே தேனே பொன்மானே உலகத்தில் இருக்க எல்லா கவிஞர்கள்ட்ட இருந்தும் கடன் வாங்கி பேசுவாங்க. 3 மாதம் போனதுக்கு பிறகு மூதேவி ஏன் சமைச்சு வைக்கலையான்னு கேட்பான். இதை ஒன்றை வச்சே அப்போ அவ கேட்பா, ஏன்டா மூதேவி நீ டைமுக்கு கூட்டுக்கு வர மாட்டியான்னு கேட்பா. இது மாதிரி போகும்போது ஒன்றை தாண்டி இன்னொரு அனுமதி தான் இருக்குது சார். ஆனால் அதை தாண்டி போகிறதுக்கு 1க்கு 1000 வாட்டி யோசிப்போம். இந்த 2வது முடிச்சவங்களே தேடி எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். இப்போ இங்கே இஸ்லாமியர்கள் இருந்தாங்கன்னா, இப்போ நீங்கள் பக்கத்து ஊர் ஏராவூருக்கு போனீங்கன்னா அவ்வளோ பெரிய ஊரில் காத்தாங்குடிக்கு போங்க, அவ்வளோ பெரிய ஊரில் ஒரு 2 லட்சம் மக்கள் இருப்பாங்கன்னா 2வது வரைக்கும் திருமணம் முடிச்சவன் 10 பேர் தான் இருப்பான். அதுக்கு மேலே இருக்க அனுமதி தானே தவிர பெரும்பாலும் அதை நம்ம நாடுகளில் செய்யறதில்ல. ஆனால் அரபு நாடுகளில் பெண்களே அனுமதியை கொடுத்துருவாங்க. என்ன திருமணம் முடிச்சிட்டல, என் ஃப்ரெண்ட் இருக்கு அவளையும் முடிச்சுக்க, அது அரபு நாடுகளில் தாராளமாக அந்த அனுமதியை கொடுப்பார்கள். அது சரளமாக்கப்பட்டு விட்டது. அதனால தான் அரபு நாடுகள் அது ஒரு பிரச்சனையே இல்லை. நம்ம நாட்டில் பெரும் பிரச்சனை அது. எனவே இஸ்லாம் இந்த அனுமதியை கொடுப்பது பெண்களுடைய நன்மைக்காக நீதி நியாயத்தோடு அதை செய்ய வேண்டும். என்னடா இஸ்லாமிய ஆண்கள் தங்க ஆபரணங்கள் அணியக்கூடாது, அது கராமண்டு சொல்கிறாங்க தானே, அதுக்குரிய காரணம் என்ன? என்ன கேட்குறாங்கன்னா, இஸ்லாமிய ஆண்களுக்கு தங்கம் அணிவதற்கு தடை இருக்கிறது, அது எதற்காக அப்படின்னு கேட்குறாங்க. இஸ்லாத்தை பொறுத்தவரையில் ஆண்கள் தங்க நகைகள் தங்கத்தில் எதுவுமே அணியக்கூடாது. அது நகைகளாக இருக்கலாம், வாட்சாக இருக்கலாம், மோதிரமாக இருக்கலாம், தங்கத்தில் அணியக்கூடாது. வெள்ளி, பிளாட்டினம், தங்கத்தை விட விலை அதிகமிக்க பொருட்களாக இருந்தாலும் அதையெல்லாம் அணியலாம், தங்கத்தை அணியக்கூடாது. பெண்கள் தங்கம் தாராளமாக அணியலாம். அப்போ பெண்களுக்கு அனுமதி இருக்கிறது, ஆண்களுக்கு ஏன் அனுமதி இல்லை என்கிறது தான் கேள்வி. முதலாவது இதுக்கு 2 விதமான பதில். முதலாவது பதில் என்னன்னு கேட்டால், எங்களுக்கு இஸ்லாம் தடுத்துருச்சு, நாங்கள் செய்ய மாட்டோம், அது ஒரு பதில். ஆனால் அதை தாண்டிய இன்னொரு பதில் அதற்கு இருக்கிறது. என்னன்னா, இந்த தங்கம் நாங்கள் அணியாமல் இருப்பதற்கான ஒரு சயின்டிஃபிக் ரீசனை சொல்கிறேன்.
என்னன்னா தங்கத்தை பொறுத்தவரையில் தங்கத்தினுடைய தன்மை எப்படி இருக்கும்னா உடலை குளிர்மைப்படுத்தும். படிக்கிற மாணவர்கள் நீங்க இதை படிச்சும் இருப்பீங்க. தங்கம் என்ன பண்ணும்னு கேட்டா உடம்ப கூலாகவே வச்சுக்கிறோம். மற்ற ஆபரணங்கள் அப்படி உடம்ப கூல் பண்ணாது. உடம்ப கூலாக வைக்கக்கூடிய ஒரு ஆபரணமாக தங்கம் இருக்கிறது. இஸ்லாம் ஆண்களுக்கு தங்கத்திற்கு அனுமதி இல்லை, பெண்களுக்கு அனுமதி என்று ஏன் ஆக்குதுன்னு கேட்டா இந்த திருமணத்துக்கு பிறகுண்டான குடும்ப வாழ்க்கை இருக்குதா இல்லையா, செக்ஷுவல் லைஃப் இருக்குதா இல்லையா, பெண்களுடைய உடல் கட்டமைப்பு உடல் படைகோலம் எப்படி இருக்கிறது இருக்க வேண்டும் என்பது இறைவனுடைய நியதியாக இருக்குன்னா பெண்களுடைய உடல் அமைப்பு எப்பொழுதுமே கூலாக இருக்கணும் என்கிறது தான் அவர்களுடைய படைகோலமாக இருக்கிறது. ஆண்களுடைய உடல் அமைப்பு சூடாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய படைகோலமாக இருக்கிறது. ஆண்களுக்கு தங்கம் அனுமதிக்கப்பட்டு தங்கத்தை ஆண்கள் அணிஞ்சாங்கன்னா அவங்களும் கூல் மெத்தேடுக்கு ஆயிடுவாங்க. குடும்ப வாழ்க்கையில இப்படி இருக்க முடியாது, இருக்கக்கூடாது, குடும்ப வாழ்க்கைக்கு நல்லது அல்ல என்பது நான் சொல்லவில்லை. நவீன விஞ்ஞானத்தினுடைய தற்போதைய ஆராய்ச்சி முடிவுகளாக இருக்கிறது. நாங்கள் நபிகள் நாயகம் தடுத்து விட்டார்கள் என்பதால் செய்யாமல் இருக்கிறோம். ஆனால் அதை செய்யாமல் இருப்பதில் நாங்கள் காணுகிற ஒரு நன்மை நலவு என்னன்னு கேட்டா இந்த தங்கத்தை அணியாமல் இருப்பதால் உடல் சூட்டு நிலையை தக்க வைக்க முடியும். அது திருமணத்திற்கு பிறகான குடும்ப வாழ்க்கைக்கு, நேர்த்தியான வாழ்க்கைக்கு, அவருடைய செக்ஷுவல் லைஃபுக்கு அது ரொம்ப உகந்ததாக தேவையானதாக இருக்கிறது. எனவேதான் இஸ்லாத்தில் தங்கங்களை ஆண்கள் அணியக்கூடாது, பெண்கள் தாராளமாக அணிந்து கொள்ளலாம் என்கிற அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது.